Hey Innovators, welcome back to our channel. Last year இவங்க ஜென்மாஷ்டமிக்கு நிறைய வீடியோ போட்டாங்க. இந்த வருஷம் என்னடா போட போகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காக நாங்கள் புதுசாக ஒரு ஐடியாவோட வந்திருக்கோம். அதுதான் நம்ம கிருஷ்ணரோட தொட்டில். நம்ம வீட்டில் இருக்கிற தொட்டிலை எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இதுதான் எங்கள் வீட்டு தொட்டில். இந்த தொட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கின்றதும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த தொட்டில் நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ வையம் மளந்தானே தாலேலோ வையம் மளந்தானே தாலேலோ உடையார் கனமணியோடு ஒன்மாதுளம் பூ இதை விரவி கோத்த எழில் தெளியினோடு விடையேறு காபாலி ஈசன் விடு தந்தான் உடையாய் அழேல் அழேல் தாலேலோ உலகம் மளந்தானே தாலேலோ உலகம் மளந்தானே தாலேலோ என் தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழிலுடை கிங்கினி தந்துவனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ சங்கின் வலம் புரியும் சேவடி கிங்கினியும் அங்கை சரிவளையும் நாணுமறை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் பூத்தந்தார் செங்கண் கருமுகிலே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ தேவகி சிங்கமே தாலேலோ எழிலார் திருமார்வர்க்கு ஏற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வடுவில் கொடையான் வைச்சிரவணன் தொழுதுவனாய் நின்றான் தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ தூமணி வண்ணனே தாலேலோ. எவ்வளோ ஈஸியில் இந்த கிராஃப்ட். ஸோ நம்மளோட தொட்டிலோட மேலேயும் கீழேயும் 2 லேஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 பில்லர்ஸ்க்கும் ஸ்டோன் லேஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிருஷ்ணரை உட்கார வைக்கிற அந்த சீட் கீழே நம்ம ஃபோம் ஷீட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. நீங்களும் சீக்கிரம் இதை ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி ஜென்மாஷ்டமி டு யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிராஃப்டிங்.